Hey, what's up, people? This is Raja on the wheels from the bumpy roads of Coorg. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூர்க்லேருந்து கிளம்பிட்டோம். ஊட்டி போகிறது தான் டெஸ்டினேஷன். அண்ட் டைம் இப்போது பார்த்தீங்கன்னா 9:40. ஸோ யா, குட் மார்னிங் எவ்ரிபடி. ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஆர் டூயிங் ஃபைன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு மைண்டாக இருக்குது. லைக் என்னென்னா, பந்திப்பூர் மசனகுடியில் ஸ்டே பண்ணிக்கலாமா, இல்லை ஒன் ஷாட்டாக ஊட்டிக்கே போயிடலாமா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷனில் போய்கிட்டு இருக்கோம். பட் மெஜாரிட்டி ஆஃப் தி ஓட்ஸ் எப்படின்னா, நம்ம ஒன் ஷாட்டாக ஊட்டிக்கே போயிடலாம். பந்திப்பூர் மசனகுடி போய்ட்டு ஒன் ஷாட் ஊட்டி போயிட்டோம்னா, அங்கே நம்ம ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை நாளைக்கு ஒரு டே இருக்குது ஊட்டி கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஊட்டிக்கே போயிடலான் இருக்கோம். ஸோ வாட் எவர் த பிளான் இஸ், ஃபைனலைஸ்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா பந்திப்பூர் போயிட்டு தான் டிசைட் ஆகும். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி இன்னொரு ஹோப் என்ன அப்படின்னா, பந்திப்பூர் ஈவினிங் டைமில் போயிட்டோம்னா கொஞ்சம் வைல்ட் லைஃப் பார்க்கலாம். ஏன்னா அந்த டைமில் நிறையா அனிமல்ஸ் வெளியில் தண்ணி குடிக்க வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு போய்கிட்டுருக்கோம். ஆக்சுவல் பிளான் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கூர்க்லேருந்து சிக்மகளூர் போகிறது தான் பிளானு. பட்டு ஒன்ஸ் நாங்கள் சிக்மகளூர் போயிட்டு ஊட்டி வரணும் அப்படின்னா, சிக்மகளூர் டு ஊட்டியே சம்வேர் அரவுண்ட் 12 to 13 hours ஆகுது. அதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் டே இம்மீடியட்டாக நாங்கள் சென்னை கிளம்பணும். ஊட்டி டு சென்னை விச் இஸ் அகெயின் அனதர் 8 hours ரைடு. ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்க்கையில் சிக்மகளூர் போனால் ரொம்ப லாங்காக, ஐ மீன் ரைடிங் கொஞ்சம் கூட பிரேக்கே இல்லாமல் பேக் டு பேக், அதுவும் லாங் ஸ்ட்ரெச் ஆயிருமேன்னு சொல்லிட்டு சிக்மகளூர் கேன்சல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. லுக் அட் திஸ் வியூ, வாட் பியூட்டிஃபுல் மார்னிங் கைஸ், பியூட்டிஃபுல் மார்னிங். லைக் செம்ம வியூ. லைக் சன் பார்த்திங்கன்னா லைக் கூர்லேருந்து இறங்கிட்டு இருக்கோம். ஸோ கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு, வெயிலும் அப்படியே நம்ம அப்படியே ப்ளசண்ட்டாக. ஜஸ்ட் லுக் அட் திஸ் வியூ கைஸ். ஓ மை காட், ஐம் லவ்விங் இட். என்ன பனைமரமா? இல்லையே, பனைமரம் மாதிரி இல்லையே. ஸோ யா, அதான். ஸோ சிக்மகளூர் டு ஊட்டி அண்ட் ஊட்டி டு சென்னை வாஸ் நாட் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் தி டயரிங் லாங் டிஸ்டன்ஸ். அதனால் சிக்மகளூரை வேறு வழியே இல்லாமல், மனசே இல்லாமல் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த ரைடை கட் ஷார்ட் பண்ணிட்டு அப்படியே ஊட்டிக்கே கிளம்பிடலாம் திரும்ப. அப்புறம் தென் ஊட்டிலேருந்து டிஸ்போஸ் தென்காசி ஃப்ரெண்ட்ஸ், தென்காசி சென்னை கைஸ், சென்னை அண்ட் பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூருக்கு அப்படின்ட்டு we have decided it. ஸோ இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு வர வழியில், ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா போகிற ரூட்டு, ஐ மீன் வந்த ரூட்டே தான் போகிற ரூட்டும். ஸோ ஐ எம் நாட் ஷுர் வாட்ஸ் கோயிங் டு பி நியூ, பட் ஸ்டில் லாங் த வே உங்கள் கூட பேசிட்டு, ஒருவேளை நான் வரையில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் பார்த்துட்டு அதை அப்படியே உங்களுக்கும் காட்டிட்டு, ஸோ அந்த மாதிரி தான் போக போகிறேன். The only thing going to be happening is in பந்திப்பூர் மசனகுடி, இஃப் அட் ஆல் நாங்கள் லக்கியாக இருந்தால். ஏன்னா பந்திப்பூரில் நீங்கள் அனிமல்ஸ் பார்க்கணுன்னா டூ டைம்ஸ் தான். ஒன்று ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா நிறையா பார்க்கலாம், எல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் பப்ளிக் வர ஆரம்பிக்கணும், அதுங்க அப்படியே உள்ளே போயிடும். ரெண்டாவது ஈவினிங், ஏன்னா ஈவினிங்கில் கொஞ்சம் க்ளோசிங் டைமுங்க தான், கொஞ்சம் வண்டி கம்மியாக வரும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அனிமல்ஸ் வெளில வரும். ஸோ தீஸ் ஆர் த 2 பாசிபிலிட்டிஸ். ஸோ நாங்கள் வந்து மார்னிங் வாய்ப்பே இல்லை. ஸோ ஈவினிங் டைம் ஏதாச்சும் ரீச் பண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு.
நேற்று சாப்பிட்ட அதே ஆஷீர்வாத் கடையில். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் வில் பி பொன்மெட்டு. அது என்ன பூ? டிசம்பர் பூவா? ஆக்சுவலி அப்படி தானே சொல்லுவாங்க. டிசம்பர் பூ தான் ஒரு மாதிரி பர்பிள் கலரில் நல்லாயிருக்கு. ஓ மை காட், சூப்பர் வியூங்க, செம்ம வியூ. திஸ் இஸ் அப்சல்யூட் பியூட்டி. Nice, nice, nice. So today I will be climbing Ooty from Masanagudi. So இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா the first time நான் ட்ரை பண்ண போகிறேன். The roads will be like very steep and the hairpin bends வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். லைக் ஸ்டீப் இந்த சென்ஸ், லைக் இப்படி நெட்டு குத்தலாக தான் ஏறும் வண்டியை, லைக் ஃபஸ்ட் கியரில் மட்டும்தான். ஸோ நான் இது வரைக்கும் இந்த ரூட்டு போனதில்லை. ஐ மீன் பந்திப்பூரே நான் போனதில்லை தான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஊட்டிக்கு நம்ம கோத்தகிரி வழியாக போயிருக்கோம், குன்னூர் வழியாக போயிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பந்திப்பூர் மசனகுடி வழியாக போகிறேன். நேராக தானே ப்ரோ போக சொல்லுது? விராஜ்பேட் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தலச்சேரி மைசூர் ரோடு எடுக்கணும். ஸோ எங்களோட ஸ்டாப்பு பொன்னம்பேட்டுக்கு ஸ்டில் 30 minutes, like 18 kilometers more. இந்த ஒரு 2-3 நாளாக என் வண்டியில் 5th கியர்னு ஒன்று இருக்கிறதே மறந்தாச்சு. மேக்ஸ் டு மேக்ஸ் 4th கியர் தான். செகண்டு தேர்டு இதுலேயே தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பார்த்தா லாங் ஸ்ட்ரெச்சு கிடச்சி 5th கியரில் வண்டி போட்டிருக்கேன். குளத்தோடு. ஸோ விராஜ்பேட்டுக்கு அடுத்து குளத்தோடுன்னு ஒரு ஊர். இந்த சைடு ரோடு உண்மையிலுமே இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சு மட்டும் ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு. பேசாமல் வரையில் இந்த ரூட்லேயே வந்திருக்கலாம். ரோடு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஐயோ சாமி, போன வாட்டி ஐ மீன் கூருக்கு போகிறதுக்கு நாங்கள் ஒரு வழி போனோம் பாருங்கள். ஒஸ்ட்டு மகா ஒஸ்ட்டு சாமி. அதுக்கு இந்த ரூட்டுக்கு எவ்வளோ பரவாயில்ல, தங்கமாக கும்பிடலாம். நல்லா இருக்குங்க. லைக் அந்த ப்ரீஸி விண்டி சில் ஏர், அப்படியே ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணிக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக போனால் செம்ம ஃபீல். நல்லா இருக்குது. மாதிரி we can see lot of riders today. ஏன்னா இன்றைக்கி வீக்கெண்டில் கோனிக்குப்பா.
நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பொன்னம்பேட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரேக் எடுத்தாச்சு. பிரேக்கில் ஜஸ்ட் ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து வயநாடு, விச் இஸ் அகெயின் another 60 kilometers. கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து 104 ரூபா, நம்ம தமிழ்நாட்டில் 101. ஸோ 3 ரூபா இங்கே ஜாஸ்தி தான். எனக்கு ஆமாம், அடுத்து கேரளா போனால் தான் எனக்கு பெட்ரோல் அடிக்கிற நிலமை வரும். அது வரைக்கும் நம்ம பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து நம்ம கேரளாவில் அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அடுத்து குட்டா, அதுதான் பார்டருன்னு நினைக்கிறேன். எஸ், குட்டா தான் பார்ட்ரு, வயநாடு கேரளா கர்நாடகா பார்ட்ரு. அதுக்கு இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த ஜங்ஷன் தான் நேற்று நாங்கள் வழி மாறி போனது. ஆக்சுவலி இதுதான் பார்டரு. நாங்கள் இப்படி மேலே ஏறி இருந்திருக்கணும். நேற்று நாங்கள் தப்பாக நேராக போயிட்டு அப்புறம் யூ டர்ன் போட்டு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாண்டு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாவ், நல்லாயிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, மேபி இப்போ கிளியராக இருக்கும். நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்களா, வெல்கம் டு கேரளா. ஸோ இப்போ நம்ம கர்நாடகாவிலேருந்து கேரளா வந்தாச்சு. ராஜா 936 சாரி வயநாடு வயநாடு போலாம். தேங்க்யூ சார். பயந்துகிட்டே இருந்தேன் எங்கே கேமராக்கு எதுவும் சொல்லுவாங்களான்ட்டு. பட் நல்ல வேலை ஒன்றும் சொல்ல. BYD சேல், சைனீஸ் வண்டி BYD, பில்ட் யுவர் ட்ரீம்ஸ் எலக்ட்ரிக். கேரளாவில் நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் இப்போ எல்லாம் நிறையா ஓட்டுறாங்க, அதுவும் முக்கியமாக ஹில் ஸ்டேஷன்ஸில். இதுதான் சுல்தான் பத்தேரி. சுல்தான் பத்தேரிங்கிறது ஒரு பெரிய ஏரியா அண்ட் ஆல்சோ காமன் பாயிண்ட் பிட்வீன் வயநாடு அண்ட் ஊட்டி. ஸோ இன்னொரு 1.8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது செகண்ட் பிட் ஸ்டாப்புக்கு. இப்போ கேரளாவில் ஆக்சுவலி இந்த வீக்லேருந்து நல்லா களை கட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா கிறிஸ்மஸ் இல்லையா, இவங்க நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு சர்ச் தெரியுது. அதோட அந்த கத்தீட்ரல் மட்டும், சாரி கத்தீட்ரலா டூமா, இது என்ன சொல்லுவாங்க தெரில, நல்ல வியூவாக இருந்துச்சு. ஸோ கிறிஸ்மஸ் மந்த்துங்கிறதுனால, கிறிஸ்மஸ் நியூ இயருங்கிறதுனால கேரளா நல்லா ஜகஜோதியாக ஜேன்னு இருக்கும். ஏன்னா இதில் ரொம்ப இங்கே வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. அவர் பங்காக உள்ளே போயிட்டு வந்துட்டு எதுக்கு போகிறாருன்னு தெரியல. சுல்தான் பத்தேரியிலேருந்து கிளம்பி வந்திப்பூருக்கு போயிட்டுருக்கோம். ஏன் இன்னும் 4 மணி நேரம் காட்டுது இங்கேருந்து ஊட்டி போகிறதுக்கு.
சரி, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஊட்டி போகிறதுக்கு ரூட் இருக்குது. பட் நாங்கள் பந்திப்பூர் போய் தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். லஞ்ச் எதுவுமே சாப்பிடல. சரி, டைம் ஆகிட்டுருக்குன்ட்டு எல்லாம் ஆளுக்கு ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக நைட்டு பார்த்துக்கலான்ட்டு கிளம்பியாச்சு. ஆல்சோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ரூட்டு. ரோடு நல்லாயிருக்கும். எப்போ எந்த வைல்ட் அனிமல் கிராஸ் ஆகும்னு தெரியாது. ஸோ எல்லாமே பார்த்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி கரெக்டாக போனால் மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ கர்நாடகாவிலேருந்து கேரளா வந்துட்டு மறுபடியும் கேரளாலேருந்து கர்நாடகாக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ திஸ் இஸ் கர்நாடகா செக் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து அஃபிஷியலி கேரளாவிலேருந்து கர்நாடகா என்டர் ஆகிட்டோம். இங்கே பாருங்க கைஸ், மானை எப்படி கொம்பு எல்லாம் வச்சு நின்று சாப்பிட்ருக்கு தெரியுதுங்களா? நிறைய மான் இங்கே சுற்றிட்டு இருக்குது. மோஸ்ட்லி இது வரைக்கும் நம்ம பார்த்த டியர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் தான் ஸ்பாட் ஆச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இந்த குரங்கு எப்படி சிக்குதுன்னு. இங்கேருந்து குண்டல்பேட் போகணும். குண்டல்பேட் விச் இஸ் லைக் 30 கிலோமீட்டர்ஸ். அண்ட் குண்டல்பேட்லேருந்து அடுத்தது பந்திப்பூர் ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகும். இது வந்து ஜஸ்ட்டு ரிசர்வ் தான். ஃபாரஸ்ட்டு ஆக்சுவல் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் குண்டல்பேட் தாண்டி. இந்த ரோட்டில் போயில கொஞ்சம் ரொம்ப ஒட்டி போகாமல் கொஞ்சம் சென்டராக போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா குரங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் நின்றுட்டுருக்கும். ஸோ அதுங்களுக்கு நம்ம எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. ஸோ அப்படியே ஊட்டி செக் போஸ்ட் வரைக்கும் போகணும். ஸோ இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா யானைகள் நடமாடும் இடம். ரொம்ப ரொம்ப அதிகம். வெல்கம் டு பந்திப்புரா. ஸோ எஸ், பந்திப்பூர் என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே பாருங்க எத்தனை மானுன்னு பாருங்களேன். ஓ மை காட், இவ்வளோ கிட்டக்க. This route is absolutely stunning. லைக் ஒரு மாதிரி ஃபுல் டே ஹைவேஸில் ஹில் ஸ்டேஷன்ஸ் வெறும் ரோட்ஸை பார்த்து ஓட்டிகிட்டு இப்போ மான் பார்க்குறது அப்படிங்கிறது, லைக் மான்ட்டில் எந்த ஒரு வைல்ட் அனிமல்ஸையும் பார்க்குறதுங்கிறது அவ்வளோ ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. மான் ஏதோ நம்ம வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி அங்கங்கே நின்று ஆசைப்பட்டுருக்கு. இங்கே பாருங்க மயில் எவ்வளோ அழகாக ரோட க்ராஸ் பண்ணிகிட்ருக்குன்னு. Traffic is closed between 9 PM to 6 AM. Oh. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு லிமிட் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ யா, திஸ் இஸ் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் போர்டு முதுமலை டைகர் ரிசர்வ்.
எலிஃபண்ட் கிராசிங் மாதிரி அங்கங்கே மங்கி கிராசிங் போட்டு வைக்கணும் போல இருக்குது. அதுங்க எவ்வளோ அழகாக ரோட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதுங்க. இது நார்மல் குரங்கு. இது என்ன குரங்குன்னு தெரில. இது என்ன குரங்கு ப்ரோ? இது என்ன குரங்கு? லெமூரா? ஓ, இது லெமூர் குரங்கு. இங்கே பார்த்தீங்களா, த என்டையர் மான் ஃபேமிலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போதுங்கிற அளவுக்கு மான் பார்த்தாச்சு. அவ்வளோ மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப கிட்டக்கே பார்த்தாச்சு. ஆல்சோ யூஸ்வலி ஹில் ஸ்டேஷன் ஏறும்போதெல்லாம் நம்ம அந்த நார்மல் குரங்கு பார்ப்போம். இன்றைக்கி லெமூரும் பார்த்துட்டேன். இங்கே வருங்க கைஸ். ஓ மை காட். யானை பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சக்ஸஸ் யானை பார்த்துட்டோம். எங்கே பார்க்காம போயிடுவோமோன்ட்டு இருந்தோம். பார்த்துட்டோம், ஃபேமிலியாக பார்த்துட்டோம். செம்ம ஹாப்பி. ஓ மை காட், என்ன சொல்கிறதே தெரில. லைக் யானை எங்கடா கண்ணில் படுமா படாதுன்னு அங்கே இங்கேண்டு தூரமாலாம் பார்த்துருந்தோம். கடைசியில் பார்த்தா இவ்வளோ கிட்டக்க பார்த்துட்டோம். ஓ மை காட், ஓ மை காட். அவ்வளோதாங்க, செம்ம ஹாப்பி. ஸோ ஹாப்பி கைஸ், ஸோ ஹாப்பி. அதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, கரெக்டாக யானை இருக்குங்கிறதுக்காகவே அங்கே வந்து பெட்ரோல் ஆஃபீஸர்ஸ் நின்னாங்க. அது மட்டும் அவங்க மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நின்று மக்கள்லாம் ஃபோட்டோ எடுத்து அது இது பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். நல்ல வேலையாக கரெக்டாக அவங்க நின்று யாரும் நிற்காத மாதிரி பார்த்து அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா மசனகுடி. ஸோ இன்றைக்கி மசனகுடி வழியாக ஊட்டி ஏறணுங்கிற நீண்ட நாள் ஆசை இன்றைக்கி நிறைவேறும். அப்பா, தத்தாண்டி கொம்பு மாடுக்கு. ஸோ நம்ம ஊட்டி ஸ்ட்ரெயிட்டாக போனால் போயிடலாம், விச் இஸ் via மசனகுடி. அண்ட் திஸ் இஸ் மசனகுடி. வெல்கம் டு மசனகுடி. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 6:30 ஆயிரும் ஊட்டி ரீச் ஆகிறதுக்கு. அண்ட் ஆஃப்டர் 6 செம்மையான குளிர் ஆரம்பிச்சிடும் ஊட்டியில். வா, எஸ்தட்டிக்காக இருக்குல்ல. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிட்ட இருக்குன்னு பாருங்கள், 2 மான். ஸோ ஃபாரஸ்ட் ரேஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஊட்டி ஹில் ஏற ஆரம்பிச்சாச்சு. இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது ஊட்டிக்கு. சரியான குளிருங்க, குளிர் பட்டையை கிளப்ப ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வயசாரிலலாம் ஃபாக் அடிக்க நான் பேச. ஸோ இன்றைக்கி ட்ரிப்பு உண்மையாலுமே ஃபுல் பைசா வசூலுங்க. செம்மையாக இருந்துச்சு. அங்கே நிப்பாட்டிக்கிறேன்.
time for coffee break. ஸோ ஒரு சின்ன காஃபி பிரேக் அப்புறம் ஹில்ஸ் ஏற மறுபடியும் ஆரம்பித்தாச்சு. இன்னும் ஒரு 2 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. ஒன்ஸ் 2 ஹேர்பின் பெண்ட் முடிஞ்சுன்னா ஊட்டி வந்துடுவோம். ஆல்சோ டெம்பரேச்சர் செம்மையாக ட்ராப் ஆகிட்டுருக்கு, நல்ல குளிர். வைசர் வேறு ஓப்பன் பண்ணி விட்டு ஓடிட்டுருக்கேன், ஏன்னா ஃபாக் அடிக்குது. ஸோ நாய்ஸு ஐ ஹோப் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காதுன்னு. இன்றைக்கி இப்போது வந்து வீக்கெண்டு, அதனால் நாங்கள் ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் இந்த மாதிரி ரூம் வேணுன்ட்டு. அவங்க ஓகே அவைலபிளாக இருக்குது, பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்ட்டாங்க. பனி அப்படியே ஒரு 5:30 ஆச்சுனாலே செம்மையாக கிளைமேட் மாறிடுது. ஸோ ஐ திங்க் இந்த vlog இதோடு நான் முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். இனி ரூம் போயிட்டு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிட்டு டின்னர் கிளம்புறது தான் பிளான். ஏன்னா சாப்பிடல யாரும் மத்தியானம். ஸோ இங்கேயுமே இப்போதைக்கு ஒரு காஃபி தான் குடிச்சிருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே கைஸ். ஹோப் இந்த ஃபாரஸ்ட் ரூட்டு நான் எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆனோ அதே அளவுக்கு நீங்களும் எக்ஸைட்டாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா அங்கேயும் உங்களோட உதவி கண்டிப்பாக தேவை. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ கைஸ். வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ஸ்டேயிங். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ரைட் சேஃப், பி சேஃப் அண்ட் பி ஹாப்பி. தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர். பட் இப்படி போகலாம்ல? எது இந்த லொக்கேஷனா? ஓகே.